என் பெயர் வி எமிமால் ஜபரானி. நான் 11ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களுள் ஒருவரான காமராஜரின் பிறந்த நாளில் அவரை பற்றி பேச இன்று உங்கள் முன் நிற்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். நம் மனதில் இன்றும் நிலைத்து கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்த மாமனிதன் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இளம் வயதிலேயே காமராஜர் தனது தந்தையை இழந்துவிட்டார். தந்தையை இழந்த பின்பும் பொருள் ஈட்டுவதற்காக தனது மாமாவின் கடையிலே வேலை செய்து வந்தார் காமராஜர். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்தித்தாள்களை படிப்பது, பெருந்தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் காமராஜர். பின் நாட்டின் மீது கொண்ட பற்றினால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். அரசியல் மீது கொண்டிருந்த ஆர்வமும் நாட்டு பற்றும் இவரை 1940 நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் தலைவராக பொறுப்பேற்க வைத்தது. ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் மற்றும் 1940 நடைபெற்ற ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார் காமராஜர். கர்ம வீரர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, பெருந்தலைவர் என்ற பட்டங்களுடன் அழைக்கப்படும் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த மகத்தான மக்கள் தலைவர் ஆவார். அரசியல் ஆளுமையும் தொண்டர்களின் பலமும் மிக்கவரான காமராஜருக்கு கிங் மேக்கர் என்ற பட்டமும் உண்டு. காரணம், அவர் பல பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியில் மிக பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காமராஜரின் ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தொழில்துறை, நீர்ப்பாசன திட்டங்கள், மின் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த காமராஜர் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்தார். ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்த பொழுதும் ஒரு வாடகை வீட்டிலே வசித்து வந்தார் காமராஜர். அவருக்காக சேர்த்து வைத்த சொத்து சில கதர் வேட்டிகளும் சட்டைகளும் புத்தகங்களும் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. காமராஜரின் அறிவுரைகள்: பொறுமையை பின்பற்ற வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், எளிமையோடு இருக்க வேண்டும், நேர் வழியில் போராட வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும், நாட்டுப்பற்றுடன் திகழ வேண்டும், தீய சொற்களை பேசக்கூடாது, ஒற்றுமையோடு வாழ வேண்டும், காலம் தவறாமல் கடமைகளை செய்ய வேண்டும் போன்று பல நற்கருத்துகளை காமராஜர் பொழிந்துள்ளார். நேரம் தவறாமை என்னும் கருவியை உபயோகிப்பவர் என்றும் கதாநாயகன்தான். தன்னலம் கருதாமல் பிற நலம் கருதி இந்த நாட்டிற்காக பல நன்மைகளை செய்தவர் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர். ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்தவர் காமராஜர். மதிய உணவு திட்டம் மற்றும் சீருடை திட்டம் போன்ற புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மாணவர்களும் கல்வி கற்க வழிவகுத்தார் காமராஜர். காமராஜர் அவரது நேர்மை, எளிமை மற்றும் தன்னலமற்ற சேவைகளுக்காக போற்றப்பட்டார். இந்திய அரசியலின் ஒரு முன்மாதிரியான தலைவராக கருதப்பட்ட காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். இவரது பிறந்த நாளையே நாம் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடி வருகிறோம். இவருக்காக 1976ஆம் ஆண்டு இந்தியாவின் தலை சிறந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா, மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா, என் காமராஜரே, உன்போல் ஒருவர் இனியொருவர் பிறப்பாரோ, உன்போல் ஒருவர்
இனியொருவர் பிறப்பாரோ. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை. ஆனால் திட்டங்கள் பல கோடி வழங்கிட்ட அறிவு பெட்டகமே, மதிய உணவு திட்டத்தை உருவாக்கிய உன்னதமே, அந்நியரை எதிர்த்து அகிம்சை முறையில் வென்றவரே, ஏழை எளிய மக்களின் தலைவர் நீர்தானே, எங்களின் வழிகாட்டியும் நீர்தானே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. Good morning, ladies and gentlemen. I'm Avan, and today I'm going to give a very short speech on a special occasion, that is Education Development Day, which is celebrated on behalf of our beloved Kumarasamy Kamaraja's birthday. Kumarasamy Kamaraja was one of the most greatest and influential leaders of post-independent India. He was born on 15th of July 1903 in the district of Virunga. He had to leave his school at a very early age, and as a consequence of his action, he sacrificed his early education and his dream of education. But he made the same dream of education come true for millions of children all across the state. During his time as the Chief Minister of Tamil Nadu, he implemented several policies and schemes which not only improved the quality but also the quantity of education within the state. These included the infamous midday meals program, providing free education and reopening thousands of schools all across the state that were constructed by the Justice Party. Kamaraja's actions, though simple, were studiously powerful, and he never cared for any type of power or position. He lived a very simple, humble and a disciplined life, carrying no wealth except the wealth of the love of the people located around him. Ladies and gentlemen, in today's world, we are in urgent, desperate and immediate need of leaders who resemble Kamaraja, leaders who are honest and most importantly, committed to improving our society. Now you might be wondering, why Kamaraja was determined so much to educate the people of Tamil Nadu? Because the answer is simple. He understood the most basic, universal, preliminary truth, a truth which was hidden from the people of India for more than 2000 years. The truth was the most powerful thing, entity or gift you can offer, give or donate or receive from someone is education. Thank you, ladies and gentlemen. Have a great day. Hello everyone, I am Gauri R. Nair from 9th standard. Today I feel truly honored to speak a few words about one of the greatest leaders in Indian history, Shri K. Kamaraja, whose contributions to education, infrastructure and national politics are legendary. Kamaraja was a man of honor, dignity, integrity and courage. Even when he became one of the most powerful politicians in national politics, he chose to live in simplicity. Kamaraja is remembered for his contribution to the education of Tamil Nadu. As the Chief Minister of Tamil Nadu, he opened more than 12,000 schools and introduced midday meal scheme to encourage students to attend the school. Kamaraja was also responsible for setting up IIT Madras. He was committed in the cause of national unity. He cared for the farmers and helped them leave their poverty. The Tamil Nadu of today was shaped by Kamaraja. In the years following the independence of the country, no village and no panchayat were left with a primary school and a higher secondary school respectively during his rule. By focusing on the basic needs of people, Kamaraja laid the foundation of modern India. Thank you.